ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 2 ஹார்மோன்ஸை நம்ம கண்ட்ரோலில் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 ஹார்மோன்ஸ் என்னென்னா கெர்லின் அப்படிங்கிறது, லெப்டின். அந்த கெர்லின் வந்து ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆகிறது, அது பசியை தூண்டக்கூடியது. அடுத்து லெப்டின்ங்கிறது ஃபேட்டில் இருந்து செக்ரேட் ஆகக்கூடியது, அதுதான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஃபீலை கொடுத்து பசியை குறைக்கக்கூடியது. ஸோ இந்த கெர்லின் வந்து பசி அதிகமாக இருக்கிறப்ப நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும். அது எப்போன்னா வயிறு ஃபுல்லாகிருச்சு அப்படிங்கிறப்ப மட்டும்தான் அது வந்து குறையும், லெப்டின் அதிகமாகும். அது ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை சீட்டிங் பண்ண போகிறோம். அந்த ஹார்மோன்ஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க போகிறோம். அந்த டெக்னிக்கல் இப்போ பார்க்க போகிறோம். அந்த ட்ரிக்கர் பாயிண்ட் என்னென்னா, கார்போஹைட்ரேட் நீ என்ன தான் எடுத்தாலும், ப்ளைன் கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கனாலும் அதை வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 1 hour 2 hour 2.5 hours மீண்டும் பசிக்கும், சாப்பிட்டு உங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் அதிகமாகிட்டு இருக்கும், ஃபேட் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டு ப்ளைன் கார்போஹைட்ரேட் இல்லாமல் ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்க்கணும். 2வது ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிற மாதிரி பார்க்கணும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கலோரி அதில் இருக்குது, அதில் எனர்ஜெட்டிக்கு எல்லாமே நமக்கு இருக்குது. அதே சமயம் ஸ்டொமக் ஃபில்னஸ் ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம கொடுப்போம். உடனே அது கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும், உடனே லெப்டின் அதிகமாகும். அப்புறம் உங்களுக்கு வந்து பசிக்கிறது குறைஞ்சிரும், ஸ்டார்விங் மோடும் உங்களுக்கு குறைஞ்சிரும், அந்த கிரேவினஸ், ஃபுட்டு மேலே கிரேவினஸ் வராது. இது வந்து ஒரு 4 to 5 hours வரைக்கும் உங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். என்னென்ன ஃபுட்டு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.